இன்னைக்கு நைட்டு ஜட்டி திருடினா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ட்டு பொம்பளைங்கலாம் கிழக்க போங்க, ஆம்பளைங்கலாம் மேற்க போங்க, வயசு பசங்க எல்லாம் தெற்கு பக்கம் போங்க, நானும் தலைவரும் வடக்கு பக்கம் போறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல ஒரு சின்ன பையன் அங்க வந்து இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டு போயிருவாங்க. அந்த லெட்டர்ல அந்த ஜட்டி திருடனுக்கு வந்து நீ நினைச்சா இல்ல உங்க அப்பானே வந்தாலும் என்ன பிடிக்க முடியாதுன்னு எழுதியிருப்பான். இதனால அந்த செல்வந்தன் வந்து கோவமாயிடுறான். உடனே யார் இந்த ஜட்டி திருடனை பிடிச்சி தரீங்களோ அவங்களுக்கு 5,00,000 பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறான். அதனால இந்த ஊர் மக்கள் எல்லோருமே நைட் டைம்ல தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன திசையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க தூக்கிட்டு. இந்த டைம் பொம்பளைங்க போன கிழக்கு பக்கத்துல இந்த ஊரை சேர்ந்த 2 பெரியாட்கள் வந்து திருடனை பிடிக்கிறதுக்கு திருடனோட ட்ரெஸ்லயே போவோம், அப்பதான் ஈஸியா பிடிக்க முடியும்ட்டு அவனோட ட்ரெஸ்லயே இவனுக்கு ரெடியா இருப்பாங்க. இது தெரியாத பொம்பளைங்க எல்லாம் இவனுங்க தான் திருடன் சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. வரைக்கும் தெற்கு பக்கத்துக்கு போன இளைஞர்கள் கிட்ட உண்மையான திருடன் போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவங்க இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம இன்னும் 2 பேரை இன்னொரு குரூப் துரத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. மாஸ்க திறந்து பார்த்தா அது அவரோட பொண்ணு. அது வேற யாரும் இல்ல, அந்த லிப்ட் கட்ட பையனும் அந்த பொண்ணும். இவங்க 2 பேரும் இதான் சான்ஸ்னு ஊரை விட்டு போயிடலான்ட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. கடைசியா உண்மையான திருடன்களை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி மரத்துல கட்டி போட்டு வச்சிடறாங்க. எதுக்கடா இப்படி பண்ணன்னு மெம்பர் கேட்கும்போது ரிவெஞ்சுன்னு சொல்றாங்க. அப்ப என்னடா ரிவெஞ்ச்